அல்லாஹ் நம்மை படைத்ததின் நோக்கம் வணக்கத்தை செய்வதற்காக, இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக தான் நம்மை எல்லோரையும் படைத்திருக்கின்றான். யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் பிறந்து இறந்து போன மனிதர்களாக இருந்தாலும் சரி, இனி இந்த உலகத்தில் பிறக்கப் போகின்ற யாராக இருந்தாலும் சரி, அனைவரும் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு வணக்கத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இறைவன் படைத்திருக்கின்றான். அதை திருமறையில் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். 51வது அத்தியாயம் 56வது வசனம், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். இறைவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட 2 இனத்தவர்கள், ஒன்று மனிதன், இன்னொன்று ஜின். வமா கலக்துல் ஜின்ன, ஜின்னையும் நான் படைக்கவில்லை, வல் இன்ஸ, மனித வர்க்கத்தில் நான் படைக்கவில்லை, இல்லா லியஅ்புதூன், அவர்கள் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காகவே தவிர, என்னை அவர்கள் வணக்கத்தின் பால் ஒருமைப்படுத்த வேண்டும் என்பது என்கின்ற இறை கோட்பாட்டின் அடிப்படையை தவிர வேறு எதையும் நான் அவர்களை படைக்கவில்லை. அல்லாஹ்வை வணங்குகின்ற இறை கோட்பாடு நம் எல்லோரின் மீது கடமை. அந்த இறை கோட்பாட்டின் அடிப்படையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.